Welcome to Blue Star Sai Secondary School online classes for 11th standard computer science. இப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா chapter 15 polymorphism. இந்த polymorphism கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா polymorphism அப்படின்னா polyனா many, morphனா shapes. அதாவது many forms. அதுதான் polymorphism சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் ஆகும்னு சொன்னோம்ல, ஒரு சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் அது போல இருந்துச்சுன்னா அதை ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாலினா மெனி ஃபார்ம்ல ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்றது அதை பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா C++ல நம்ம வந்து C-க்கும் C++க்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஒன். நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா பாலிமார்பிசம். இந்த பாலிமார்பிசம் மூலமா என்ன பண்ணானா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் வந்து பண்ண முடியும். இந்த ஓவர்லோடிங்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதுக்கு வந்து மீனிங் வந்து ஃபங்க்ஷன் ஹேவ் மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட் ஆர் டூ ஆர்குமெண்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த பாருங்க ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மீன்ஸ் two or more function in the same scope share the same name but their parameters are different. அதாவது ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் நேம் இருக்கும், பட் அதனுடைய parameters மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? எப்ப வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இப்ப சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல் நேம்ஸ் கொடுத்தது வந்து வேணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு இப்ப இப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னா ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். அந்த ஏரியானா சர்க்கிள்க்கும் ஏரியா, ரெக்டாங்கிள்க்கும் ஏரியா, அது போல வந்து பாத்தீங்கன்னா சேம் மீனிங்ஃபுல்லா கொடுக்கக்குள்ள அப்ப வந்து சேம் ஆக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்குள்ள ஃபார்முலா. இப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது πr ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத், அது வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அது போல வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. இத பாத்தீங்கன்னா ஃப்ளோர், ஏரியா, சர்க்கிள் அல்ல ரேடியஸ்னு ஒரு ஆர்குமெண்ட், கீழே வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் பேஸ் இன்டு ஹைட். ஓகேங்களா? இது போல வந்து பண்றதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ணணும்னா அதனுடைய ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கணும், இன்க்ளூடிங் இட் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோடட் ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைப்பா இது ஓவர்லோடிங் சேம் டேட்டா டைப், அது வந்து சேமா இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோடட் ஃபங்க்ஷன்ல கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பாராமீட்டர் லிஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஓவர்லோட் பண்ண முடியும். இதுக்கு இந்த பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோட் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஆட்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து லாங் ஏபிசிடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சிஎஃப்ஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இன்டீஜர்ஸ் வாங்கி அதுல வந்து 3 ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 2 இன்டீஜர் வாங்குறாங்க, அதை ஆட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது 2 ஃப்ளோட்டிங் நம்பர் வாங்கி அதை ஆட் பண்றாங்க. சோ இப்ப 3 ஆட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ளோட்ல வந்து 2 நம்பர் ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அதனுடைய அவுட்புட் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். நம்ம ஆல்ரெடி சொன்னா டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை ஓவர்லோட் பண்ண முடியாது, பட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஓவர்லோட் பண்ண முடியும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் இட்ஸ் சேம் அஸ் ஃபங்க்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கிளாஸ்ல இருக்கிறது. சோ ஒரு கிளாஸ்ல மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். சோ அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஓவர்லோட் ஆகும் அப்படின்னா இட் கேன் பி ஃபிளெக்சிபிலிட்டி டு கிரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கக்குள்ள மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தால ஒரு ப்ரோக்ராம் அதேதான். கன்ஸ்ட்ரக்டர் வித்வுட் பாராமீட்டர்ஸ், அதாவது ஆட் ஃபங்க்ஷன் வித்வுட் பாராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அத 2 பாராமீட்டர் வந்து உள்ள பாஸ் பண்ணிருக்காங்க ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள. என்னென்ன பாராமீட்டர்னா
int s1 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா int s2 இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூவை கெட் பண்ணி ஆட் பண்றதுக்கு. அடுத்தது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கன்ஸ்ட்ரக்டர் உடைய வேல்யூவை வாங்கி அதை வந்து காப்பி பண்றது. ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இந்த கோடிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ் வந்து நார்மலா எப்படி ஓவர்லோட் பண்றது அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் C++ ஆபரேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, பிளஸ் 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 இன்க்ரிமெண்ட் மைனஸ் டிக்ரிமெண்ட் ஷார்ட் அண்ட் ஆபரேட்டர் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆபரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளஸ் ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ணுவாங்க எப்பனா அடிஷன் ஆபரேஷன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அடிஷன் பண்ணலாம், இல்ல ஒரு ரெண்டு வேரியன்ட் இப்ப ஜாவா பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அது போல கன்காடினேட் பண்ணக்குள்ள இந்த பிளஸ் ஆபரேட்டர் வந்து ஓவர்லோட் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லா ஆபரேட்டருமே வந்து பாத்தீங்கன்னா C++ல ஓவர்லோட் பண்ண முடியும் எக்ஸப்ட் சம் ஆஃப் த ஆபரேட்டர்ஸ். என்னென்ன ஆபரேட்டர்ஸ்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், சைஸ் ஆஃப் ஆபரேட்டர், மெம்பர் செலக்டர் ஆபரேட்டர், மெம்பர் பாயிண்டர் செலக்டர், அதுக்கப்புறம் டெர்னரி ஆபரேட்டர். இந்த 5 ஆபரேட்டர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஓவர்லோட் பண்ண முடியாதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன், சைஸ் ஆஃப், மெம்பர் செலக்டர், மெம்பர் பாயிண்டர் செலக்டர், டெர்னரி ஆபரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் அதாவது கிராமர் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப், கிளாஸ் நேம், அதாவது இது எந்த கிளாஸோ அந்த கிளாஸோட நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், ஆபரேட்டர்ன்ற கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பிளஸ்னா ஆபரேட்டர் சிம்பிள்னா பிளஸ்னா பிளஸ் மைனஸ் அது போல வந்து அந்த ஆபரேட்டரோட சிம்பிள், அதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட், அதுக்கப்புறம் உள்ள ஃபங்க்ஷன் பாடியில நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இதுல வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி அண்ட் அசோசியேட்டிவ், அதாவது ஒரு ஆபரேட்டருக்கு முன்னாடி வந்து அந்த பிரசிடென்சியை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி நியூ ஆபரேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஓவர்லோடட் பண்ண முடியும்ன்ற ஆபரேட்டர்ஸை மட்டும்தான் நம்மளால ஓவர்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேட்டருடைய மீனிங்கை ரீடிஃபைன் பண்ண முடியாது. இப்ப பிளஸ் ஆபரேட்டர் வந்து ஆட் தான் பண்ணோம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இதை வந்து ஸ்ட்ரிங்கை கன்காடினேட் பண்ணோம். பட் அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ற மாதிரி கொடுக்கணும்னா அது வந்து முடியாது. அதனுடைய ஒர்க் என்னவோ அந்த ஒர்க் மட்டும்தான் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோடட் ஆபரேட்டர்ஸ்க்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது, அதாவது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா பேராமீட்டர் இல்லாம இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைனரி ஆபரேட்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஓவர்லோட் பண்ண முடியும், அதுக்கு உண்டான ரெலவென்ட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேத்ஸ்ல பாத்துருப்பீங்க, ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பண்ணிருக்கீங்க மேத்ஸ்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ரோக்ராம் தான் வந்து உங்களுக்கு ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்னு ரியல் பார்ட், இன்னொன்னு இமேஜினரி பார்ட். அந்த ரெண்டு வேல்யூ வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அதை ஆட் பண்றோம். இங்க வந்து எந்த ஆபரேட்டரை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ண போறோம்னா இந்த பிளஸ் ஆபரேட்டரை தான் ஓவர்லோட் பண்றாங்க. ஓகேங்களா, ஓவர்லோட் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். என்னென்ன C1, C2, C3 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா C1.2 ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட், தேர்ட் ஆப்ஜெக்ட் மூலமா அந்த வேல்யூவை வந்து கெட் பண்றோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்டா அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க டிஸ்பிளே பண்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு நம்ம இதுல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, அந்த ப்ரோக்ராம் மாதிரிலே இன்னொரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல வேற ஒரு மாடல். ஓகே, இந்த ப்ரோக்ராமை வச்சு நீங்க ரிமைனிங் இருக்க ப்ரோக்ராம இதே பிளாட்ஃபார்ம்ல வந்து ரன் பண்ணி பார்த்து அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் void print, இது printன்றது ஒரு ஃபங்க்ஷன், இங்க ஒரு print ஃபங்க்ஷன், இது இன்னொரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகுதா, இது சேம் ஃபங்க்ஷன் வித் டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட் ஐ ஒரு ஆர்குமெண்ட், பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எஃப். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா டைப்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகி வருது. இத வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர், அடுத்த நம்பர் வந்து ஃப்ளோட் வந்து 10.1, ஸ்ட்ரிங் வந்து 10.
இது போல வந்து பிரிண்ட் பண்றது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ப்ரோக்ராம். இப்ப நம்மளுக்கு வந்து கோடிங் புக்ல வந்து இன்னும் ஒரு சில கோடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம வந்து ஒன்ஸ் நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா புரியும். ஓகேங்களா? இதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 15 வந்து ஓவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.